அடுத்து பாத்தீங்கன்னா மீலாடி நபின்னு கொண்டாடுனாங்கல்ல, என்ன கொண்டாடிட்டு இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? மீலாடி நபின்ற பேர்ல எது அவங்களுடைய உற்சாக விழான்னு தெரியுமா? குத்தாட்டம் போறதுதான் உற்சாக விழா. அடுத்த ஆதாரம் வருது பாருங்க, தெரியுதா? எப்படி டான்ஸ், டப்பா டான்ஸ் பாருங்க. என்னன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் நேசிக்கிறோம், எங்களுடைய உயிரை விட மேலாக நேசிக்கிறோம், நாங்கள் நேசிக்கக்கூடியவர்கள், அதனால இப்படிலாம் நாங்க டப்பா குத்து டான்ஸ் ஆடுவோம். பாருங்க, இங்க பாருங்க, ஆடிய பாருங்க, ஸ்டெப்ப பாருங்க. ஜமாலி இங்க பேசிட்டு போனார்ல, அங்க போய் இந்த டப்பா குத்து டான்ஸுக்கு தான் தலைமை இருக்க தான் போயிருக்காரு. இப்படி தலப்பாயும் தொப்பியும் போட்டு வச்சுக்கிட்டு இப்படி டான்ஸ் ஆடுறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை உசுரை விட மேல நேசிக்கிறதுனுடைய அந்த இதை பாருங்க. என்ன மாதிரிலாம் அசிங்கங்களை செய்து கொண்டு கேட்டா நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நேசிக்கிறோம். இதுதான் மீலாது விழா கொண்டாடுற லட்சணம். பாத்துக்கிறீங்க, இப்படி டப்பா குத்து டான்ஸ் ஆடுறதுதான் மீலாது விழா கொண்டாடுறதா? விளக்கம் சொல்லுங்க. கோட்டப்பட்டினத்திலையும் அடுத்து ட்ரைனிங் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அடுத்து பாருங்க, இவங்க திக்ருன்ற பேர்ல வச்சிருக்கிறது எல்லாமே டான்ஸ் தான் டோட்டலா. அதாவது என்னன்னா 10 கிலோமீட்டர் ஸ்பீட்ல இருந்து அப்படியே ஏறும் ஜூன்னு, அப்புறம் 20 கிலோமீட்டர், அப்புறம் 30, அப்புறம் 100 ஜல்லுன்னு ஓடும்போது அடிப்பாங்க. இதுல ஒரு வயசான பெரியவர் நிக்கிறார் பாருங்க, அவருக்கு ஒழுங்கா அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்க தெரியல, ஆளே இல்ல, ஒழுங்கா நேசிக்கல, ரிஜெக்டட், ஊர் நீக்கம் பண்ணிடுவோம் உங்களை நாங்க ஜனாசா அடக்கம் பண்ண விட மாட்டோம். அந்த முதியவருக்கு நோட் பண்ணி வச்சுக்கிறீங்க. அதான் இவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறது சரியில்லை, சரியா நேசிக்க தெரியல. அடுத்து பாருங்க, இது என்னன்னு கேட்டா, நாங்க மட்டும் ஆடுறோம், உலகம் உள்ள ஆடுறாங்க ஆதாரம் காட்டுவாங்க. கேட்டா இப்படி ஒரு ஆள்கிட்ட கேட்டதுக்கு, நாங்க மட்டும் ஆடிக்கிட்டு இருக்கிறோம், சவுத் ஆப்பிரிக்கால ஆடுறாங்க, இந்தோனேசியால ஆடுறாங்க, மௌலூத் ஏன்னா ஓதுறீங்கன்னு கேட்டா, இங்க மட்டுமா ஓதுறாங்க, இந்தோனேசியால ஓதுறாங்க, அங்க ஓதுறாங்க, இங்க ஓதுறாங்க, அதனால நாங்க ஓதுறோம். எல்லாரும் அங்க உள்ள எல்லாம் ஓரின சேர்க்கை பண்ணிக்கிட்டு இருக்கிறான், விபச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான், அதனால எல்லாம் செய்வோன்றதுதான் இதனுடைய அர்த்தம். பாத்துக்கிறீங்க. என்ன ஆதாரம் கேட்டா, சவுத் ஆப்பிரிக்கா டான்ஸ் அனுப்பி விட்டுருக்காங்க. நீங்க யோசனை பண்ணுங்க, இதுதான் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறதாங்க. இப்படித்தான் திக்ரு செய்ய சொன்னாங்களா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இந்த பரலவி கூட்டம், ஜமாலி தலைமையிலான பரலவி கூட்டம் போட்டு ஆட்டம் தெரியுமா? இந்த மாதிரி ஆட்டம் போடுறதுதான் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறதா? இப்ப சொல்லுங்க, யாரு யூத கைக்கூலி? இதை விட மோசமா ஆடுற ஆட்டம்லாம் இருக்கு. அதை ஒரு பார்வை பாருங்க. Take a
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசத்தினுடைய வெளிப்பாடு பாத்துக்கிட்டீங்களா? நாளைக்கு வரக்கூடிய காலத்தை இதெல்லாம் எதுக்கலன்னு வைங்க, கோட்டப்பட்டணத்துல இந்த மாதிரி டான்ஸ் ஆட விட்டா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏன் மீலாது விழா கொண்டாடிட்டு போயிருக்காரு. மீலாது விழா கொண்டாடின இவருடைய தலைமையில் நடந்த மீலாது விழா நிகழ்ச்சி, காந்தல் ஊட்டியில் நடந்த நிகழ்ச்சி, இவருடைய தலைமையில மீலாது விழா, அதுல உள்ள டான்ஸ் மட்டும் பாருங்க. அவ்வளவு ஒரு ராகத்தோட குத்தாட்டம் போட்டு இடையில அப்படி போடு அப்படின்னு இடையில கேளுங்க. இதுக்கு யாரு தலைமைனா ஷேக் அப்துல்லா ஜமாலி தலைமையில் நடந்த மீலாது விழா மாநாடு ஊட்டி காந்தல் நடந்தது. வேற என்ன செய்ய சொல்றீங்க? இதெல்லாம் கூடாதுன்னு சொல்லி பேசினா உங்களுக்கு கோபம் வருது, கூட்டம் போடக்கூடாதுன்றீங்க, நிகழ்ச்சி நடத்தக்கூடாதுன்னு கம்ப்ளைண்ட் பண்றீங்க. நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் கேட்டு போலீஸ் வந்து வேணாம் வேணாம் அப்படின்றாங்க, அடிச்சு கேட்டாலும் சொல்ல மாட்டோம்ன்றாங்க. யார் சொன்னாங்க, யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க மட்டும் நாங்க சொல்லவே மாட்டோம், அடிச்சு கேட்டாலும் சொல்லிடாதன்ட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஏன் இந்த நடுக்கம் இப்ப விளங்குதா உங்களுக்கு? இப்படி எல்லாம் போட்டு மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தினா அடுத்து ஒரு போற ஊர்ல கூடுவாங்களா? வேணாம் தாவும், நீ லட்சம் அல்லாவுடைய தூதரை நேசிக்கிற லட்சம் தெரியும் எங்களுக்கு என்று விரட்டுவார்களா இல்லையா? அல்லாவுடைய தூதர் மேல எத்தனை பொய், எத்தனை அவதூறுகள். அல்லாவுடைய தூதர் சொன்ன ஹதீஸ்ல மேல உள்ள வரி எடுக்கிறது, கீழே உள்ளதை வெட்டுறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை கண்டித்து பேசினார்களோ அதை ஆதரித்து பேசுவது, அதுக்கு அல்லாவுடைய தூதரையே சாட்சியாக்குவது. அல்லாவுடைய தூதர் என்ன எச்சரிக்கிறாங்க? யார் நான் சொல்லாத ஒரு விஷயத்தை என் பேரால இட்டு கட்டுகின்றான் அவன் தன்னுடைய இருப்பிடத்தை நரகத்தில் ஆக்கிக் கொள்ளட்டும் என்று அல்லாவுடைய தூதர் அவர்கள் எச்சரிக்கின்றார்கள்.